எல்லோருக்கும் வணக்கம். நான் கிராண்ட்மா பேசுறேன். கடந்த 3 நாட்களாக எத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க? டாஸ்மாக் ஊழல பத்தி இடி ரெய்டு, 30,000 கோடி ஊழல், 40,000 கோடி ஊழல்னு சமூக வலைதளங்கள்ல கடந்த 3 நாட்களாக இதே நியூஸ் தான் போய்க்கிட்டு இருக்கு. கடந்த ஆட்சியில தமிழ்நாட்டுல இளம் விதவைகள் அதிகமாயிட்டாங்க. குடியால பல குடும்பங்கள் அழிஞ்சு போயிடுச்சு. நாங்க ஆட்சிக்கு வந்தா டாஸ்மாகை மூடிடுவோம்னு மக்கள் மேல ரொம்ப அக்கறை இருக்கிற மாதிரி பேசுனாங்க. இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு டாஸ்மாக் மூடுறத பத்தி பேச்சே இல்ல. இப்போ கேட்டா நாங்க அப்படி சொல்லலையேன்னு சொல்றாங்க. போன ஆட்சியிலயாவது குடிச்சிட்டு ரூ. 50 ரூ. 100 வீட்டுக்கு குடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப அதையும் இவங்களே பிடுங்கிடுறாங்க. பாட்டிலுக்கு ரூ. 10 அதிகங்கிற பேர்ல வாங்கிடுறாங்க. அவங்க ஆளுங்களே மது ஆலை வச்சுக்கிட்டு மது உற்பத்தி பண்றதால தரமில்லாத தயாரிக்கிறதாலையும் ஒரு பாட்டில் குடிச்சா பத்தல, அதனால 2 பாட்டில் குடிக்க வேண்டியதா இருக்குன்னு குடிக்கிறவங்க சொல்றாங்க. சம்பாதிக்கிற பணத்தை எல்லாம் டாஸ்மாக்லயே கொடுத்துட்டு போயிடுறாங்க. குடிக்கிறவங்க குடும்பமே வறுமையில் தான் இருப்பாங்க. வீட்டுக்கு கொடுக்கிற கொஞ்சம் பணத்தையும் இவங்களே புடுங்கிடுறாங்க. அந்த குடும்பம் இப்ப எவ்வளவு வறுமையில் இருப்பாங்க. இவங்க கோடிக்கணக்குல ஊழல் செய்த பணம் எல்லாம் யாருடைய பணம்? ஏழைகளோட பணம். இதனால் எத்தனை குடும்பங்கள் பாதிக்கும்? எதை பத்தியும் கவலை இல்ல. ஒரு குடும்பம் வாழணுங்கிறதுக்காக எத்தனை குடும்பம் அழிஞ்சாலும் கவலை இல்ல. குடி போதையில இருக்கிறவங்கள ஈஸியா ஏமாத்தலாம். அதனாலதான் டாஸ்மாக்ல இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு. குடிக்காம தெளிவா இருக்கிறவங்கள இது மாதிரி ஏமாத்த முடியாது. அவங்க கேள்வி கேட்பாங்க. எதுக்காக ரூ. 10 எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க? இவ்வளவு தானே இருக்கு. அந்த மாதிரி கேள்வி கேட்குவாங்க. குடிக்கிறவங்க போதையில இருக்கிறதுனால எவ்வளவு கேட்டாலும் குடுத்துடுறாங்க. அதனால தான் ஈஸியா இத்தனை கோடி அவங்க ஊழல் பண்ண முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி தான் மின் கட்டண உயர்வு. மின் கட்டணம் எவ்வளவு உயர்த்தினாலும் மக்கள் கொடுத்துருவாங்க. ஏன்னா மின்சாரம் இல்லாம ஒரு நாள் கூட மக்களால இருக்க முடியாதுங்கிறதுனால மின் கட்டணத்தை உயர்த்திக்கிட்டே போறாங்க. சைதாப்பேட்டையில ஒரு தனியார் பள்ளியில பிள்ளைங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு எம்ஜிஎம் போறாங்க. 2 பஸ்ல போறாங்க. போகும்போது டிராஃபிக் போலீஸ் நிறுத்துறாங்க பஸ்ஸ. நிறுத்தி ஒரு பஸ்ஸுக்கு ரூ. 500 குடுக்கணும்னு சொல்லி 2 பஸ்ஸுக்கு ரூ. 1000 வாங்குறாங்க. அப்போ அந்த பள்ளியோட ஓனர் கேட்கிறாரு, "எதுக்காக இந்த பணம் வாங்குறீங்க?" "அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. வாங்க சொன்னா நாங்க வாங்குறோம்னு" சொல்றாரு. "ரெசிப்ட் குடுப்பீங்களான்னா?" குடுக்குறோம்னு சொல்லி ரெசிப்டும் குடுக்குறாங்க. ரூ. 500 வாங்குனதுக்காக ரெசிப்டும் குடுத்தாங்க. அப்போ அந்த ஓனர் சொல்றாரு, பள்ளியோட ஓனர் சொல்றாரு, "நான் 19 வருஷமா பிள்ளைங்கள கூட்டிட்டு போறேன். இதுவரைக்கும் யாரும் இந்த மாரி பணத்த வாங்குனதில்ல. இந்த ஆட்சியில தான் இந்த மாரி எல்லாம் அநியாயம் நடக்குதுன்னு" சொல்றாரு. தனியார் பள்ளிகள்ல பணம் கொடுத்து படிக்க முடியாத குழந்தைகளுக்கு 25% குழந்தைகளுக்கு இலவசமா கல்வி கொடுக்கணும்னு ஒரு திட்டம் போட்டிருக்காங்க. அது ஆர்டின்னு சொல்றாங்க. அந்த பள்ளிங்க வந்து 25% பிள்ளைங்களுக்கு இடம் குடுக்கணும். அந்த 25% பிள்ளைங்களுக்கோட கட்டணத்த கவர்மெண்ட் வந்து தனியார் பள்ளிக்கு கொடுத்துருவாங்க. உடனே கொடுக்க மாட்டாங்க. இந்த வருஷம் படிச்சா அடுத்த வருஷம் குடுப்பாங்க. அந்த பள்ளியில என்ன பண்ணுவாங்கன்னா, பிள்ளைங்களுக்கு கொடுக்குற புக்ஸு, பேகு, யூனிஃபார்ம் இதுக்கு மட்டும் இந்த பிள்ளைகளோட பெற்றோர்கள்கிட்ட இருந்து பணம் வாங்குவாங்க. அந்த பணம் எவ்வளோ ஆகும்னா, 2000லேருந்து 3000த்துக்குள்ள ஆகும். அத பெற்றோர்கள் தான் குடுக்கணும். அவங்க குடுத்துருவாங்க. ஆனா, அந்த ஃபீஸ் வந்து அந்த ஸ்கூலுக்கு வாங்குற ஃபீஸ் அளவுக்கு கவர்மெண்ட்ல இருந்து தனியார் பள்ளிகளுக்கு கொடுப்பாங்க. இது வருஷம் வருஷம் நல்லபடியா நடந்திருந்தது. போன ஆட்சியில கரெக்ட்டா குடுத்துட்டு இருந்தாங்க. இந்த தனியார் பள்ளியில என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபீஸ் வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுன்றதுனால, ஆர்டி பிள்ளைங்கள கம்மியா எடுப்பாங்க. ஆனா, அரசாங்கம் சும்மா விடாது. கடந்த ஆட்சியில நடக்கிறத சொல்றேன் நானு. அவங்கள கூப்பிட்டு கேட்பாங்க. "ஏன் இவ்வளோ பசங்க 25% பசங்கள எடுக்க சொன்னேன். நீங்க ஏன் எடுக்கலன்னு?" சொல்லி அவங்கள 25% பசங்கள எடுக்க வைப்பாங்க. ஆனா, இந்த ஆட்சியில அந்த மாரி ஃபோர்ஸ் பண்றதில்ல. ஆர்டி மூலமா 25%க்கும் அதிகமான பிள்ளைங்க வந்துட்டாக்கா, குலுக்கல் முறையில தேர்ந்தெடுப்பாங்க. குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்தும் சில பேர் வரமாட்டாங்க. அப்படி வரலன்னா, வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற பிள்ளைங்கள போட சொல்லுவாங்க கடந்த ஆட்சியில. ஆனா, இந்த ஆட்சியில குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்து வரலன்னா, அப்படியே விட்டுடுங்க. வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற பசங்கலாம் போடாதீங்கன்னு சொல்றாங்க. இந்த ஆர்டின்ற திட்டம் வந்து ரொம்ப நல்ல திட்டம். ஏன்னா, ரொம்ப ஏழை பசங்கலாம் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்க முடியாது. பிரைவேட் ஸ்கூல்ல குறைஞ்சது 25,000, 30,000 வாங்குறாங்க. அது வந்து ஏழை பசங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான திட்டம் அது. நெறைய ஏழை பசங்க பயனடைஞ்சிருக்காங்க இதால. +2 வரைக்கும் இந்த ஆர்டி மூலமா அவங்க இலவசமா படிக்கலாம். வெறும் ட்ரெஸ்ஸுக்கும், புக்ஸுக்கும், இந்த ஷூக்கும் மட்டும் இந்த பேக்குக்கு மட்டும் தான் அவங்க பணம் குடுக்கணும். மத்ததெல்லாம் கவர்மெண்ட்டே குடுத்துருவாங்க. அந்த திட்டத்த இப்ப இந்த ஆட்சியில சரியா செயல்படுத்த மாட்டேங்கிறாங்க. தனியார் பள்ளிகளுக்கு வர வேண்டிய 2 வருஷத்துக்கான பணத்த இன்னும் அவங்க குடுக்கவே இல்ல. இந்த வருஷம் ஏப்ரல் மாசமே பிள்ளைங்களெல்லாம் ஆர்டி பிள்ளைங்களெல்லாம் எடுத்துட்டு இருக்கணும். செலக்ட் பண்ணிட்டு இருக்கணும். ஆனா இன்னும் செலக்ட் பண்ணாம இருக்காங்க. இதுதான் இந்த ஆட்சியோட அவலநிலை.
இந்த ஆட்சியில இவங்களுடைய முழு நேர வேலையே எப்படி மக்களை ஏமாற்றி ஊழல் செய்வது, அந்த பணத்தை எப்படி வெள்ளையாக்குவது, அந்த பணத்த வச்சு எப்படி மாட்டிக்காம பிசினஸ் பண்ணுவது. இதையே தான் இவங்களுடைய முழு நேர வேலையா இருக்கு. மக்களை பத்தி கொஞ்சம் கூட சிந்திக்கிறதே இல்ல. யார் குடிச்சாலும் கவலை இல்ல, எந்த குடும்பம் அழிஞ்சாலும் கவலை இல்ல, எந்த பிள்ளைகளோட படிப்பு பாதிச்சாலும் இவங்களுக்கு கவலை இல்ல. இவங்க மட்டும் நல்லா இருக்கணும். இதுதான் இவங்களுடைய ஒரே குறிக்கோளா இருக்குது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.